கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் இன்னும் அதிகமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைநிறுத்தி பலப்படச் செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 23 அதன் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். மிகவும் நெருக்கமான பயங்கரங்கள் சூழ்ந்திருக்கிற காலத்தில் இருந்து கொண்டிருந்த இந்த யோபு தேவன் மேலே முழு நம்பிக்கை வைத்து தேவன் பேரில் இருக்கிற அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையின் வார்த்தைகளை அவன் வெளிப்படுத்துவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், எனக்கு அவர் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே யோபுக்கு அந்த இக்கட்டான நெருக்கமான காலங்களிலும் இவ்விதமான நம்பிக்கை அவனுடைய வாழ்வை அவன் தரம் உயர்த்தி மேன்மையான ஸ்தானத்திற்கு நேராய் கொண்டு வந்தது. சூழ்நிலைகளை வைத்து நாம் கணித்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி செல்லுகிறவர்களாய் அல்ல, தேவனுடைய அந்த செயல்களின் மேலே நம்பிக்கை குறைந்தவர்களாய் அல்ல, கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கையோடு கூட நாம் சூழ்நிலைகளை பாராதபடி கர்த்தரை பார்த்து முன்னேறுவோம் என்றால் நம்முடைய எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் எந்த நிலைகளிலும் இருக்கிற நமக்கு ஆண்டவர் என்னென்ன குறித்து வைத்திருக்கிறாரோ, எந்தெந்த காலத்தில் எந்தெந்த நாட்களிலே என்னென்ன காரியங்களை நமக்காக செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அது ஒவ்வொன்றும் தடைபடாமலும் தவறி போகாமலும் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் இந்த யோபை போல தெளிந்த மனதோடு கூட எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கையின் உறுதியோடு கூட இருப்போம். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடி, நம்முடைய நம்பிக்கையில் அசைவில்லாதபடி, நம்முடைய தொய்வில்லாதபடி கர்த்தர் தாமே தம்முடைய அதிசயமான கிரியைகளையும் இரக்கங்களையும் வெளிப்படுத்தி நம்மை நடத்தி செல்வார். நாமும் மேலானவைகளை அனுபவிக்க அது ஏதுவாய் இருக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. யோபு அவ்வளவு நெருக்கத்தின் நடுவிலேயும் பாடுகள் நடுவிலேயும் நம்பிக்கையில் சற்றும் குறைவில்லாதவனாய் கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் அவருடைய வல்லமையின் மேலும் நம்பிக்கையோடு கூட சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆம், கர்த்தரை தவிர வேறொருவரும் இந்த இக்கட்டில் நின்று விடுவிக்க முடியாது என்று அறிந்த யோபு இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறான். ஆமாண்டவரே, கர்த்தரின் செயலின் முடிவும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் யோபுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தது போல நாங்களும் ஆண்டவரை இக்கட்டா நேரத்திலே விசுவாச பலவீனராய் மாறாதபடிக்கு கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றி தம்முடைய நாமத்துக்கு மகிமையான செயல்களை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு முன்னேற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி கொண்டும் உம்மை சார்ந்து கொண்டும் உம்மை நம்பியும் மேன்மை பெற கர்த்தர் உதவி செய்யும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.